அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திஸ் ஹிஸ்டாரிக்கல் டாக். இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன பேச போகிறோம் கிஷோர்? நம்ம என்ன பேசலாம் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில்? சார், இன்றைக்கி மோஸ்ட் சார்ட்டட் அவுட் டாப்பிக்காக இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பேசிடலாம் சார். ஓகே. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் யூபிஎஸ்சியில் கேட்ட தீம்ஸ் அதுலேருந்து எடுத்து அந்த தீம்ஸில் அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதோடைய ஓவர் வியூவையும் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி. அதில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த டாபிக் டிஎன்பிசி கூட யூபிஎஸ்சி லைன்ஸில் தான் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஓகே சார். அதனால் அது டிஎன்பிசிக்கு கூட கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் சார் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க சார். ஸோ இதில் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டில் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சார், முதல்ல என்னென்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன் சார். அப்புறம் ஓவராலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ஐவிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குறது இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இன் நியூஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், தோலவீரா 2019-20 கேட்டாங்க. பிகாஸ் இட் வாஸ் அனௌன்ஸ்ட் அஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். அப்போ அதை பற்றின இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அவங்க கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது, எந்த சைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா, ஐவிசியோட ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் செக்யூலரா இல்லையா. அதுக்கப்புறம் ட்ரேட் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அயன் இருக்கா இல்லையா, கோல்டு இருக்கா, சில்வர் இருந்தா, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறமா அவங்களுடைய ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம், இது மத்தியும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆர்ஸை பற்றி வந்துக்கிட்டே இருக்கு கொஸ்டின். ஆர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த இது. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஆஸ்பெக்டில் வருதுன்னா, செக்யூலரா இல்லையா அப்படிங்கிற அந்த இது. ஃபீச்சர்ஸ் இவ்வளோதான். இந்த ஆஸ்பெக்ட்ஸை சரௌண்ட் பண்ணி கேட்டாங்க சார். ரீசெண்டாக ஐவிசியும் வேதிக் சிவிலைசேஷனையும் கம்பேரிசன் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸும் வருது. ஓகே. இப்போ ஒரு ஓவரால் ஐடியா சொல்லுங்கள். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லா ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1 தான் ஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே. இண்டஸ் வேலி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக். இப்போ அதுக்கு முன்னாடி 2 புது டாபிக் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். முன்னாடி எப்பவுமே இண்டஸ் வேலி தான் ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கும். அதுக்கு முன்னாடி முன்னாடினா நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஓகே. 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி டாபிக் இருக்காது, வேதிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம். இப்போ இந்த ரீசெண்ட் இந்த இயர்லி பார்ட் ஆஃப் 20th செஞ்சுரியில் நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் இண்டஸ் வேலி சைட்ஸ் பண்ணனால இப்போ ஐவிசி ஃபஸ்ட்டு அப்புறம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு யூனிட்ஸாக. அதுக்கப்புறம் வர புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு டாபிக் ஆட் பண்ணிருக்காங்க. ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சோர்சஸ்ன்னு ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சோர்சஸ்ங்கிற ஒரு டாபிக், ப்ரீ ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு டாபிக், அடுத்தது இப்போ இண்டஸ் வேலி. அதுதான் சீக்வன்சேஷன் வர புக்ஸில் எப்படி இருக்குன்னா. ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிறது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு சிவிலைசேஷன். இது வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ். தோராயமாக இப்போ இருந்து 4500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிவிலைசேஷன். அதாவது 2500 பிசி இதோட பீரியட் நீங்கள் சொல்லணும்னா. ஓகே சார். 2500 பிசிலேருந்து அரௌண்ட் 1900 பிசி, ஒரு 600 இயர்ஸ் இந்த சிவிலைசேஷன் நல்ல ஒரு வெள்ளா இருந்துச்சு. மெச்சூரிட்டி ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 இயர்ஸ் 300 இயர்ஸ். அதாவது 2250 பிசிலேருந்து 1900-950 வரைக்கும் மெச்சூரிட்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. பட் அதுக்கு முன்னாடியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட அது ப்ரீ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போ இந்த இண்டஸ் வேலி அந்த இண்டஸ் ரிவரை சுற்றியும் இருக்கக்கூடிய ஒரு அர்பன் சிவிலைசேஷன் தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அர்பன்றதை எதை வச்சு சார் சொல்கிறாங்க? அர்பன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பேராமீட்டர்ஸ் தான் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே. அர்பன் இன்னைக்கு ரூரலுக்கு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி, மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதுதான் டிசைட் பண்ணுது ஒரு பிளேஸ் அர்பனா இல்லையானு. பிரைமரி ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா அது ரூரல் ஏரியா, அக்ரிகல்ச்சரு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதெல்லாம் பண்ணால் ரூரல். ட்ரேடு, காமர்ஸ் செகண்டரி ஆக்டிவிட்டி பண்ணால் அது அர்பன் சென்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே. அப்போ இண்டஸ் வேலியில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் தே சர்வைவ்டு பேஸ்ட் ஆன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஓகே. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல். ஓகே. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன்டர்னலாம் பண்ணாங்க, அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டாங்க, எக்ஸ்டர்னலாம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இது ஒரு அர்பன் சிவிலைசேஷன். அவங்க இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப ஹைலி எவால்வ்டு சிவிலைசேஷன் வேறு. மற்ற கான்டெம்பரரி சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் வேலி சமகாலத்தில் மற்ற இடத்துலையும் சிவிலைசேஷன் இருக்குது. மெசபடோமியன் சிவிலைசேஷன் இருக்குது. ஆமாம். எஜிப்டியன் சிவிலைசேஷன் இருக்குது. சைனீஸ் சிவிலைசேஷன். ஆமாம், சைனீஸ் சிவிலைசேஷன். இப்போ இந்த எல்லா சிவிலைசேஷனும் இல்லாத சில புதுமைகள் இங்கே இருக்குது இண்டஸ் வேலியில். ஓகே. மோஸ்ட் எலாபரேட் ட்ரைனேஜ் நெட்வொர்க்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ட்ரைனேஜ் நெட்வொர்க். ஆமாம். இப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ளட் வந்துச்சு, இப்போ ட்ரைனேஜ் இஷ்யூ தானே போயிட்டுருக்கு. இண்டஸ் வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் நெட்வொர்க் எலாபரேட்டாக இருக்குது. எல்லாமே க்ளோஸ்டு ட்ரைனேஜ், எவ்ரி ஹவுசஸ்க்கு டாய்லெட்ஸ் இருக்குது. அந்த அப்புறமேட்டு 2 ஸ்டோரி பில்டிங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஓகே. இதுக்கு எவிடன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. 2 ஸ்டோரி பில்டிங்னா எக்ஸ்கவேஷனில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க.
ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு சிவிலைசேஷனுங்கிறது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயங்கள் கொண்ட சிவிலைசேஷன். எழுத படிக்க தெரிஞ்ச சிவிலைசேஷன் இது. ஓகே. தே ஆர் லிட்ரேட் பீப்புள். இவங்க எல்லாமே வந்து பிக்டோகிராஃபிக்கல் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணாங்க. பிக்சர்ஸாக இருக்கும் அவங்க ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா. அந்த ஸ்கிரிப்ட் இது நாள் வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக டெசிவர் பண்ணல யாருமே. சார் இந்த ஸ்கிரிப்டை பற்றியும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார். அதுவும் தோலாவிராவில் இருக்கிற அந்த சைன் போர்டை பற்றி ஒரு கொஸ்டின் வந்தது சார். ஆமாம், தோலாவிராவில் கிடைக்கக்கூடிய சைன் போர்டு வந்து அதுதான் இருக்கிறதுலே பெரிய லார்ஜஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச எழுத்து. இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் வந்து 2500 வருஷம் பிசி. அதே சமகாலத்தில் இருந்த மெசபோட்டோமியன் ஸ்கிரிப்டும் அதே சமகாலத்தில் இருந்த எஜிப்டியன் ஸ்கிரிப்டும் டெசிவர் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் ஐபிசி ஸ்கிரிப்ட் வந்து தான் ஒன்றும் டெசிவர் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டை டெசிவர் பண்ணுறதுக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. கண்டினியூஷனாக இருக்கணும், சென்டென்சஸ் மாதிரி இருக்கணும். ஒரு 3 சென்டென்சஸ் இருந்தால் அந்த 3 சென்டென்ஸில் ரிப்பீட்டட் வேர்ட்ஸு, வவல்ஸு, வெர்ப்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி இதுதான் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னா, இப்போ இந்தியானா நம்ம INDIAன்னு எழுதுகிறோம். INDIA 5 லெட்டர்ஸ் கொண்ட ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு. இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டுங்கிறது சிம்பிள்ஸாக இருக்குது. அந்த ஒரு சிம்பிளும் ஒரு வேர்டு, அது வந்து லெட்டர்ஸ் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ சைனீஸ் எழுத்துங்க மாதிரி. ஆமாம் சார், அது வந்து இப்போ இல்லை சைனீஸ் வேறு, சைனீஸ் கூட வேர்டு தான் பார்க்கறதுக்கு, அது வந்து பிக்சர் மாதிரி இருக்குது. பட் ஈச் அண்ட் எவ்ரி இஸ் எ வேர்டு. ஓகே. இப்போ இண்டஸ் வேலியில் ஒரு ஃபிஷ் சிம்பிள் போட்டானா இட் டினோட்ஸ் எ வேர்டு, இட்ஸ் நாட் எ லெட்டர். ஓகே. அந்த ஃபிஷ் சிம்பிள் வந்து வேறு இடத்துல வந்தால் வேறு மீனிங் வருதான். ஓ, அதுதான் டிஃபிகல்ட்டாக இருக்குது. செகண்டு, கண்டினியூஷனாக லெட்டர்ஸ் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில். லார்ஜஸ்ட் லெட்டர் நமக்கு கிடையாது 4 இது எழுத்து தான் கிடைச்சது. தோலாவிரால் தான் நம்ம ஒரு 7 சைன் போர்டு 7 லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது 7 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது கிடைச்சிருக்காங்க தோலாவிரால். ஓகே. ஸோ இதுதான் இதோட ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து இண்டஸ் வேலிஸ்க்கு இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், இப்படி தான் ஆல்டர்னேட்டிவ் எழுதிட்டு இருக்காங்க. இது போஸ்ட் ஆஃப் ஹிடன் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த லிட்ரேட் சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதே மாதிரி நிறைய வேல்யூ சிஸ்டம்ஸு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு இருந்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் புதுமையாக இருக்கும் மாணவர்கள் நம்ம கேட்கும்போது. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா பாட்ரியில் நிறைய பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸை படித்து பார்க்கும்போது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு மாரல்ட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். மாரல் வேல்யூஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. மக்கள் வந்து இதில் வந்து நிறைய கதைகளை வந்து பாட்ரி மூலிமா மக்களுக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. அந்த early stages ஆஃப் பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் கூட இண்டஸ் வேலியில் ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ட்ரேடு இந்த இண்டஸ் வேலி பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து மெசபோட்டாமியா கூட ட்ரேட் பண்ணுறாங்க, இவங்களும் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா ஒரு வெல்த்தியாக, இவ்வளோ ரொம்ப வாஸ்ட்டு. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சைஸ் என்னன்னா 2200 கிலோமீட்டர் தோராயமாக ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்ராக்சிமேட்லி 2200 to 2300 கிலோமீட்டர்ஸ். ஜம்மு காஷ்மீர்லேருந்து மத்திய பிரதேஷ் வரைக்குமே, இங்கே உத்தரப்பிரதேஷ்லேருந்து பலுச்சிஸ்தான் வரைக்கும் இருக்குது. ஆமாம், அவ்வளோ பெரிய சிவிலைசேஷன் இது. ஆயிரக்கணக்கான சிட்டிஸ் இருந்துருக்குதுங்க. இந்த சிவிலைசேஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சிவிலைசேஷனு, இவ்வளோ சிறப்பான ஒரு சிவிலைசேஷனு, வேல்யூஸ் இருந்துச்சு, மக்கள் இருக்காங்க. இந்த சிவிலைசேஷனில் விமன் பார்த்தீங்கன்னா விமன் சென்ட்ரிக் சிவிலைசேஷன் இது. ஓகே. விமன் பார்த்தீங்கன்னா மதர் காடஸ் தான், விமன் தான் பிரதானமான அவங்களுக்கு வந்து இது மேட்ரிலீனியர்னு கூட நம்ம சொல்கிறோம். இந்த சொசைட்டி வந்து விமனை டிபெண்ட் ஆகிருக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டாச்சூஸ், ஃபிகர்ஸ் எல்லாமே விமன் தான் கிடைச்சிருக்கு. மதர் காடஸ் தான் நிறைய கிடைச்சிருக்கு. ஈவன் தோ வந்து பசுபதிநாத் சீல் மாதிரியான இதுவும் கிடைச்சாலும் அந்த ப்ரிடாமினன்ஸ் வந்து மதர் காடஸாக இருக்கும். ஆமாம், இந்த பசுபதி மகாதேவா சீல்ங்கிறது ஒரு முக்கியமான சீல். இதில் கிடைச்சது, மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச சீல் இது. ஆனால் இந்த பசுபதி மகாதேவா சீலை வந்து ஒரு கடவுளுங்கிறதை வந்து பிரிட்டிஷ்காரன் தான் லேட்டர் கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரனோட எக்ஸ்கவேஷனில் ஸ்டார்ட் ஆகுது. 1800s ஃபஸ்ட்டு 1830s ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேஷன் ஆரம்பித்தாலும் 1900 தான் நிறைய இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஓகே. அவங்க தான் நிறைய இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பசுபதி மகாதேவா நீங்கள் ஒரு சீல் சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஒரு கடவுளாக இருக்குங்கிறதையும் அதே அந்த இன்டர்பிரேஷன் பிரிட்டிஷ் தான் கொடுக்குறாங்க. பெர்செப்ஷன் தான். ஏன்னா அது அந்த சீல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பத்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து பத்மாசனத்தில் யார் இந்தியாவில் உட்காரான்னு பார்த்தா யோகி தான் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு யோகியாக இருக்கும். ப்ளஸ் அந்த யோகியை சுற்றி ஒரு அனிமல்ஸ் இருக்குது. அப்போ அனிமல் ரிலேட்டடாக யோகியாக இருக்கும். அதுக்கு 3 ஃபேஸ் இருக்குது. அப்போ கடவுளாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் அவங்க வந்து இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து மதர் காடஸு, ரிலீஜனு, இது எல்லாமே ஹைலி டெவலப்டு ஸ்டேட்டில் இண்டஸ் வேலியில் இருக்குது. ஓகே சார். ஓகே. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சடனாக வந்து ஒரு 1900s வந்து டிக்ளைன் ஆகிடுது. ஓகே சார். டிக்ளைன் ஆகி கொலாப்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கான சுவடுகளே வந்து வரலாற்று இல்லாமல் போயிடுது. எது வரைக்கும்
ஒரு 1900 இருந்து இப்போ நம்ம 1900 வரைக்கும் காணாமல் போயிடுது. ஒரு 3000 வருஷம் அது இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் போயிடுது. இப்போ தான் திரும்ப நம்ம அதை தோண்டி இப்போ நான் ஒரு எக்ஸ்கவேட் பண்ணி 150 இயர்ஸாக நம்ம அந்த இண்டஸ் வேலியை பற்றி நம்ம ரீடிஸ்கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்கவரி ஆஃப் ஹிஸ்ட்ரி அதை நம்ம ரீடிஸ்கவர் பண்ணி இவங்களை பற்றி மக்களை பற்றி புரிஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் இதோட பற்றி சின்ன ஒரு அவுட்லைன் இந்த இண்டஸ் வேலி. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஃபீச்சர்ஸ்லாம் படிக்கணுங்கிறது நம்மளோட ரிக்வயர்மெண்ட். யூபிசியில் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, டிஎன்பிசியில் கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸ் ஆயிரக்கணக்கான லொக்கேஷன்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 15 லொக்கேஷன்ஸ் நம்ம மார்க் பண்ணி படிச்சு, அது யூனிக்காக இருந்தால் போதும் சார். ஆமாம். அதே மாதிரி இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்குறேன், ஒரு சைட்லேருந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் கிடச்சிருக்குதுன்னு நிறைய கைடு புக்கிலலாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஹரப்பாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தா காஃபின் இப்படி இருக்குது, நார்த் சவுத் பரியல் கொடுத்துருக்காங்க, இந்த துணி கிடச்சிருக்குது, இந்த டப்பா கிடச்சிருக்குது, கோல்டு கிடச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. இண்டஸ் வேலிக்குன்னு காமன் ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம். சில சைட்ஸில் ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள் இருக்கும், வேறுபட்டு இருக்கும், அதை மட்டும் தான் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தோலாவீரான்னு ஒரு சைட்டு சொன்னீங்க இல்லையா, தோலாவீராங்கிறது அது ரொம்ப முக்கியமான சைட்டு, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அது ரொம்ப யூனிக்கான சைட் தோலாவீரானா, அங்கே தான் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அது உலகத்திலேயே வேறு எங்கேயுமே இல்லை அந்த டைமில். ஆமாம், இப்போவே நிறையா வாட்டர் ஹார்வெஸ்ட் இல்லை, வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அறிவு இருக்குது இல்லையா, தண்ணியை நம்ம சேமிச்சு வைக்கணும், ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுங்கிற இதை ப்ராப்பராக கேனல்ஸ் மாதிரி கட்டி வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அதனால ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த தோலாவீராங்கிறது. ஸோ அந்த மாதிரி யூனிக்காக என்னென்ன இருக்குது அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து படிச்சுக்கணும். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லலாம் அப்படின்னா வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தோணுன சைட் என்ன, ஆமாம், அதுக்கப்புறமா வந்து இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட் சைட் என்ன, பிக்கஸ்ட் சைட், இந்த மாதிரியான விஷயத்த தேடி அந்த யூனிக்கை படிச்சா லொகேஷன் பார்த்தீங்கன்னாலே அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுடலாம். ஓகே, மற்றதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பரியல் எப்படி பண்ணியிருக்காங்க, நார்த் சவுத் ஓரியன்டேஷன், ஈஸ்ட் வெஸ்ட் ஓரியன்டேஷன், ஜென்ரல் நார்த் சவுத் ஓரியன்டேஷனுங்குது, சில சைட்ஸில் ஈஸ்ட் வெஸ்ட் ஓரியன்டேஷன் இப்படியெல்லாம் இருக்குது. அது நம்ம எல்லாமே ஞாபகிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜென்ரலாக எப்படி பரியல் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எல்லா சைட்ஸ்லையுமே வந்து சிட்டி இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். எது அப்பர் சிட்டி, லோயர் சிட்டி. இது ரெண்டுக்கும் நடுவில் சில இடத்துல தடுப்பு சேர் இருக்குது, சில இடத்துலவே டிஃப்ரென்ஸாக பெரிய வீடு கட்டியிருந்தாங்கன்னா அது அப்பர் சிட்டி, சின்ன வீடு நிறைய நெருக்கமாக இருக்கிறதுனா லோயர் சிட்டி. பணக்காரன் வாழ்றது அப்பர் சிட்டி, பணக்காரன் ஏழையாக வாழ்றது லோயர் சிட்டி. அப்புறமேட்டு இதெல்லாம் இங்கே இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இந்த சொசைட்டியை நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம். இந்த சொசைட்டி வந்து இப்போ நம்ம வேதிக் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா 4-fold கிளாசிஃபிகேஷனாக இருக்கும், பிராமணா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா. அந்த கிளாசிஃபிகேஷன் இந்த சொசைட்டிக்கு பொருந்துமா, இல்லை இந்த சொசைட்டி எதை கட்டுப்படுத்துதுங்கிறதெல்லாம் நம்ம படிக்கலாம். ஹிஸ்ட்ரியில் வச்சு டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொசைட்டி எப்படி இந்த வேதிக் ஹைரார்க்கியில் இருந்துச்சானா இல்லை, அது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஹைரார்க்கியில் இருந்துச்சு, கிளாஸ் சொசைட்டியாக இருந்துச்சு, காஸ்ட் சொசைட்டியாக இல்லை. அது ஓகே, ரிச் புவர், ஹேவ்ஸ் ஹேவ் நாட்ஸ். ஆமாம். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சானா அதுக்கும் எவிடன்ஸ் இருக்குதாங்க. முனிசிபலாக எல்லாமே முனிசிபாலிட்டி மாதிரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டாங்களான்னா அவங்களுக்குள்ள ஆமாம் வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாமே எவிடன்ஸ் அங்கே கிடச்சிருக்கு. இதெல்லாமே கொஷின்ஸாக கூட வர வாட்ச் அண்ட் வார்ட் சிஸ்டம், பீரியாடிக் லைனிங் இந்த ட்ரைனேஜ், இதெல்லாமே வந்து இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவிடன்ஸாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே சேர்த்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை படிக்கக்கூடிய மாணவர்கள் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும். அனிமல்ஸ் அதே மாதிரி தான், என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நிறைய இருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனே வந்து சிம்பிள்ஸில், சீல்ஸில் தான் இருக்குது, எழுத்துல இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ், கிளே டேப்லெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் சீல்ஸில் இருக்குது. ஓகே, ஸ்டியடைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், அதில் வந்து அவங்க முதிரை வச்சுருக்காங்க. அந்த முதிரையில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம அதில் வச்சு நம்ம என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். புல் வந்து தான் காமனாக இருக்கக்கூடிய புல், ஹம்புடு புல், அது வந்து நிறைய காமனாக கொடுத்துருக்காங்க. யூனிகான்கிற ஒரு அனிமலும் காமனாக இருக்குது, ஒரே ஒரு கொம்பு இருக்கக்கூடிய ஒரு அனிமல், அது இப்போ இல்லை. அது ஆமாம், அது நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது வேறு மேபி அது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் அனிமலாக இருக்கும். ஏன்னா மித்தாலஜிக்கல் அனிமல்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் மாதிரி ஒரு இது உடம்பு, லேடியோட தலை, இது ரெண்டையும் அப்படி கொடுத்த ஒரு அனிமலும் இருக்குது. இதெல்லாம் மித்தாலஜிக்கல் அனிமல்ஸ். இது இல்லாமல் இப்போ இந்த யூனிகான்கிற நான் சொன்ன அனிமல் இருக்குது இல்லையா, யூனிகான்னா சிங்கிள் கொம்பு இருக்கக்கூடிய ஒரு அனிமல். இது வந்து மித்தாலஜிக்கலாக இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு இப்போ எல்லாருமே ஒத்துக்கிற ஒப்பீனியன் என்னென்னா, இப்படி ஒரு அனிமல் இருந்திருக்குது, இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படியும் இருக்கலாம். ஆமாம், அதுதான் ஃபேக்ட். அப்போ வந்து அந்த அனிமல் இல்லை, அதை வந்து அது எல்லா மோஸ்ட் ஆஃப் த சீல்ஸ்லேயும் வந்து புல்லோட அதிகமாக யூனிகான் தான் இருக்குது. ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி ஹம்புடு புல் இருக்குது. அப்போ கவு இருந்துச்சா இல்லையாங்கிறது, கவு எங்கேயுமே கொடுக்கப்படல, அதுதான் முக்கியம். அதில் புல் இருக்குது ஆனால் கவு இல்லை அப்படின்னா நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கணும். கவு இருந்திருக்கும் ஆனால் சிக்னிஃபிகண்ட் இல்லை. ஆமாம்,
அவங்க அதை பெருசாக கொண்டு வரல. இப்போ பின்னாடி இருக்க வேதிக் சொசைட்டிக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். ஆமாம், ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ் வந்து அது வந்து கவு சென்ட்ரிக். அது வந்து கவு தான் அந்த வேதிக் சொசைட்டியில் பூராவே பார்த்தீங்கன்னா கவு தான் ப்ரிடாமினன்ட். கம்னா கவு, கோமத்து, கோத்ரா இந்த வார்த்தைலாம் அப்படி தான் வருது. அவங்க கவுவை டிபெண்ட் பண்ணி இது வந்து ஒரு புல், அதுதான் பீரியாடிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஹிஸ்ட்ரி படித்தாலுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பேசிக்கான விஷயங்களை படிச்சுக்கிட்டு கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் மாதிரி படிச்சாங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும். அதே மாதிரி அந்த ஹார்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஹார்ஸ் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிடையாது. அதுக்கூட எவிடன்ஸே நம்மளுக்கு கிடைக்கல. பார்த்தீங்கன்னா சில புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸோட எவிடன்ஸ் இருக்குது. எங்கன்னு பார்த்தா ஹார்ஸ் டூத் வந்து சுர்கோட்டடா அப்படிங்கிற இடத்துல ஹார்ஸ் டூத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுக்கான ஒரு இது சொல்கிறாங்க, எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, மேபி ட்ரேடர்ஸ் யாராவது வந்திருக்கலாம். ஆமாம், அது அங்கே லேட்டரேட் அடிஷனாக கூட இருக்கலாம். அது அங்கே வந்து இறந்துருக்கலாம், அங்கேயே அவங்க வந்து அந்த ஆர்ஸை புடைச்சிருக்கலாமே தவிர மற்றபடி வந்து ஆர்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவாக இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி வேதிக் சொசைட்டி ஹார்ஸ் சேரியட் கொண்டு வந்தாங்க. இண்டஸ் வேலி பீப்புள் கூட சேரியட் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து பிரான்ஸ் இமேஜஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, டெல்லியில் பார்த்தீங்கன்னா நேஷனல் மியூசியம் இருக்குது டெல்லியில். இதில் இண்டஸ் வேலிக்குன்னே தனியாக ஒரு 2 ரூம் வச்சுருக்காங்க. அதோட ஆர்கியாலஜிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. இப்போ இந்த டான்சிங் கேர்ள் நம்ம சொல்கிறோம்ல, இண்டஸ் வேலி சின்ன டான்சிங் கேர்ள் ஒரு மொஹஞ்சதாரோ, ஆமாம், ஒரு 11.5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை, அது டெல்லியில் தான் வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் போய் மாணவர்கள் அங்கே போகிற யூபிஎஸ் இன்டர்வியூ போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட அங்கே போய் பார்க்கலாம். அது எல்லாத்தையும் சார் அப்படியே இல்லைனாலும் அதோட ரெப்ளிகாலாம் இது ஆமாம் மெட்ராஸ் மியூசியம்லேயே வச்சு கரெக்ட் ரெப்ளிகா வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரான்ஸ் இக்கா இருக்குதுல்ல, அந்த வண்டி சேரியட், அது கூட இண்டஸ் வேலி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2க்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, வேதிக் சொசைட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய சேரியட்டுக்கு இருக்க வீல்ஸ் வந்து ஸ்போக்கன் வீல்ஸ், கம்பியாக இருக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் யூஸ் பண்ணுறது வந்து சாலிட் வீல்ஸ், ஒரே கட்டையில் இருக்கும். 2க்கும் வேரியேஷன் இருக்குது. அது வேதிக்கு தான் அட்வான்ஸ்டு, இவங்களுக்கு அட்வான்ஸ்டு கிடையாது. ஓகே, அதே மாதிரி அயன், இண்டஸ் வேலி பீப்புளுக்கு அயனே தெரியல அவங்களுக்கு. வேதிக் பீப்புளுக்கு அயன் நிறைய அயன். ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரேசியல் டிஃப்ரென்சஸே இருக்குது. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய நிறைய இப்போ மாற்றுதல் இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை 2ம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரிலாம் இது இருக்குது. பட் அது ரொம்ப நம்ம அந்த இது கூட போக வேண்டாம். ஏன்னா ரிசர்ச் டாபிக்ல இருக்கிறத நம்ம ஜெனரலா அக்செப்டட் மட்டும் நம்ம பேசுவோம். ஆமாம், அக்செப்டட் என்ன இருக்குதோ அதை நம்ம பேசிப்போம். ஓகே, என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க, இல்லை வேதிக்கும் இவங்கெல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கூட ஒப்பீனியன் கொண்டு வராங்க. பட் அதில் நம்ம தெரியல, நம்மளுக்கு அதிகமாக நம்ம உள்ள போக வேண்டாம் அதுக்குள்ளே இன்னும். ஆமாம், ஆனால் இண்டஸ் வேலி பீப்புளுங்கிறது வேதிக்காக இருக்கக்கூடிய யூனிக்னஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு வேறு இவங்களுக்கு வேறு யூனிக்னஸ் இருக்குது. அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டோட்டலாக டிக்ளைன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி நிறைய மனசில் என்ன கேள்வினா, சார் அந்த மக்கள் எங்கே போனாங்க, என்ன நாங்க அப்படிங்கிறது அக்செப்டட் ஒப்பீனியன் சொல்கிறோம் நம்ம. ஆமாம், மைக்ரேட் ஆகிட்டாங்க. அவங்க அங்கேருந்து சிந்து ரீஜன்லேருந்து மைக்ரேட் எல்லா இடத்துக்கும் மைக்ரேட் ஆகிட்டாங்க. அப்படியான மைக்ரேட்டட் பீப்புள் இப்போ வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா சவுத் இந்தியாவில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்டடி. ஆமாம், அது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இப்போ சோ கால்டு இந்த நம்ம திராவிடங்கிற வார்த்தை சொல்றோம்ல, அதே ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அந்த திராவிடியன் ரேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த ரிமனன்ட் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒப்பீனியன் இருக்குது. ஓகே, ஏன்னா அங்கே எழுதக்கூடிய லெட்டர்ஸ், அங்கே இருக்கிற அந்த அவங்களுடைய ஸ்கெலிட்டல் ஃபீச்சர்ஸ், நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி அப்படி அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இன்னும் வந்து அந்த கீழடியில் இன்னும் கொஞ்சம் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணால் மேபி இன்னும் வந்து அதுக்கான மோர் எவிடன்சஸ் கிடைக்கும். இந்த கீழடிங்கிறது வந்து என்னென்ன கிஷோர், இந்த கீழடி வந்து 5th century BC. ஆமாம், இண்டஸ் வேலிங்கிறது 2000 BC. இதுலேருந்து 1800 வருஷம். அது ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன், இது செகண்ட் அர்பனைசேஷன் வரைக்கும் நம்ம சங்கம் ஏஜ் தள்ளி போயிட்டு இருக்கோம். ஆமாம், செகண்ட் அர்பனைசேஷன். அதனால வந்து இதுதான் இந்த இண்டஸ் வேலி கூட விஷயங்கள். ஸோ நம்ம ரொம்ப பெருசாக பேச வேண்டாம். நம்ம டாபிக்ஸ் எது கொஞ்சம் சின்ன டாபிக் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் போயிடுது. சரி, ஓகே, நம்ம இதோட கன்க்ளூட் பண்ணிக்கோ. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட், வேறு ஏதாவது டாபிக் டவுட் இருந்தால் நம்ம பீரியடிக்காக நிறைய டாபிக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக்ஸில் நம்ம மோர் ஃபோக்கஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் சீயிங். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.